என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இந்த நாளிலே அன்பானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குறுதியானது யோபின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அன்பானவர்களே, வேதத்தில் மிகவும் பழமை வாய்ந்த புஸ்தகம் யோபின் புஸ்தகம். எங்கே தாசனாகிய பரிசுத்தவானாகிய யோபு சத்ருவாலே சோதிக்கப்படும்படியாய் தேவனிடத்தில் அனுமதி வாங்கி வந்து யோபினுடைய முழு சொத்தையும் ஒரே நாளில் அழித்து, அவருடைய 10 பிள்ளைகளையும் கொன்று, அவருடைய மனைவி அவரிடத்திலிருந்து பிரித்து, அவருடைய சரீரத்தின் சுகத்தை திருடி மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையிலே இயேசு இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே, இயேசு யார், அவருடைய ஊழியம் என்ன, அவருக்கு இவர் ஒரு பெயரிடும் போது சொல்லுகிறார், அவருக்கு மீட்பர் என்று பெயர் வைக்கிறார். என் உயிரை சாத்தானுடைய கையிலிருந்து, நமது உயிரை மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுவதற்காக வந்த மீட்பர் இயேசு. சாகர நிலைமையில தன் சரீரத்தை பார்த்து கொண்டு, பிரியமானவர்களே, சாகாதவரை அவர் பார்க்கும்போது சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும். கடைசி நாளிலே முழு மனுக்குலத்திற்கு தேவன் காண்பிக்க போற மிகப்பெரிய அற்புதம். That will be too late for many people. ஆனால் பிரியமானவர்களே, அவரை நம்பின மக்களுக்கு மகிழ்ச்சியினால் அவர் பூமியின் மேலே அவர் நிற்க போகிறதை யோபு அறிந்திருந்தது போல, இயேசு இந்த பூமிக்கு வந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார், மலையின் மேல் போய் நின்று ஒலிவ மலையின் மேலிருந்து பரலோகம் போனார். ஆனால் மீண்டும் ஒரு வசை வருவார். இதை குறித்து தான் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் கடைசி நாளிலே பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை கிறிஸ்தவத்தை ஒரு மதமாய் எண்ணி ஆத்ம மீட்பை அளிக்க வந்த தேவனை ஒருவேளை தவறாக புரிந்து கொண்டது நிமித்தமாக அவரை ஏற்க மறுத்து இருப்பீர்களானால், இன்றைக்கு இந்த செய்தியின் வழியாக உங்கள் ஆத்மாவை மீட்கிற மீட்பர் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாளில் நியாயாதிபதியாய் நிற்பார். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்புவித்துக் கொள்ள, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உயிரோடு இருக்கிற இந்த நாளிலே உங்கள் உள்ளத்தை இயேசுவுக்கு திறந்து கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, நீர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன் மரணத்தை எதிர்நோக்கின ஒரு மனுஷன், நீர் வருவீர் என்று நம்பி கடைசி நாளில் பூமியின் மேல நிற்பீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்தார். அதனால் பல கல்லறைகளில் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வசனம் இன்றைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் அநேக இதயங்களில் இப்பொழுது எழுதப்படுவதற்கு ஏதுவாய் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலைவெளியில் கொடுக்கிற இந்த வசனம், இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று தெரியாமல் ஒரு சில மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவருடைய ஆத்மாவை மீட்க என்பதை அறிந்து தங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து உம்மை ஏற்றுக்கொண்டு நித்திய வாழ்வை பெற கர்த்தர் அவர்களுக்கு தயவு செய்யும். இந்த செய்தியை கேட்டதற்காய், இந்த ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே,
இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. God bless you church. இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு வாழ்கிறவர்களே, இந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதன் வழியாய் அவர்களும் மீட்பரை நம்பட்டும். God bless you. Blessed day. Amen.